வாசிப்பா பிரின்ஸ். ஆக்ட்ஸ் சாப்டர் 1 verse 5. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்கள். தகப்பனே, நீர் உம்முடைய வசனத்தின் கொண்டு எங்களிடத்துல பேசுங்க. நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. ஆவியானவரே நீங்க பேசுங்க. அப்பா, உங்களுடைய வசனம் சத்தியமா இருக்கு. ஜாயின் பண்ணிருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கும்படியாக செபிக்கிறேன். இந்த வார்த்தையை அறிந்து கொள்ளுகிற ஞானம் தான், இந்த வார்த்தையை புரிந்து கொள்ளுகிற அறிவு தான். உம் சித்தம் செய்ய தகப்பனே இவர்களை நான் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் கைது செய்வீரா, கைது செய்வீரா. உம் சித்தம் செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. Praise the Lord. Okay. Acts chapter 1:5 Jesus is starting with the word ஆகையால், இல்ல therefore ஸ்டார்ட் பண்றாரா? therefore-னால என்ன? 4வது வசனத்தோட கனெக்ட் ஆயிருக்கு 5வது வசனம். கரெக்டா? there is a connection between 4th verse and 5th verse. ஆகையால் அப்படின்னு ஒரு வசனம் ஆரம்பிக்குதுன்னா 4th verse-ஓட கனெக்ட் ஆயிருக்கு. 4th verse-ல என்ன சொல்றாரு ஜீசஸ்? வாசிங்க. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். This is one of a key verse நான் சொன்னேன் போன வாரத்துக்கு முந்தின வாரம் இல்லையா? Key verse which clearly shows, it is very very evident that there is 2 baptisms. Hallelujah. 2 baptism, 2 ஞானஸ்தானம் இருக்கிறது என்பதை திட்டமும் தெளிவுமாய் இயேசு சொல்லுகிறார். ஒன்று ஜலத்தினால் ஞானஸ்தானம், இன்னொன்று ஆவியினால் ஞானஸ்தானம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் அப்படியே இருக்கு. பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம், ஜலத்தினாலே ஞானஸ்தானம். அல்லேலூயா. ஆமென். இந்த வசனத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். கொஞ்சம் நிறைய கிறிஸ்டியன்ஸ் கிட்ட நீங்க போய் கேட்டீங்க, முக்காவாசி கிறிஸ்டியன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, வாட்டர் பேப்டிசம் எடுக்கும் போதே I am filled with spirit. வாட்டர் பேப்டிசம் எடுத்தாலே ஸ்பிரிட் பேப்டிசம் எனக்கு கிடைச்சிருக்கு. அது தவறு, தவறு. அப்படி ரெண்டுமே சேமா இருந்ததுன்னா இயேசு அப்போஸ்தலர்களை இங்கே காத்திருக்க சொல்லவே மாட்டார். இயேசு காத்திருங்க, பெறுவீர்கள் என்ன போட்டிருக்காங்க? பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெற்றீர்கள் போட்டிருக்கா, பெறுவீர்கள் போட்டிருக்கா? பெறுவீர்கள். வாட்டர் பேப்டிசம் எடுத்துட்டாங்களா? எடுத்துட்டாங்க. அல்லேலூயா. வாட்டர் பேப்டிசம் எடுத்துட்ட, ஸ்பிரிட் பேப்டிசம் இன்னும் எடுக்கல. சில பேர் என்ன சொல்லுவாங்க, இது யோவானுடைய ஞானஸ்தானம், நீங்க இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்துட்டீங்கன்னா பரிசுத்த ஆவி தானா கிடைச்சிரும் அப்படி சொல்லுவாங்க. சரி, நான் அதுக்கு விளக்கங்கள் கொடுக்குறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8:15 சமாரியால பிலிப்பு போய் சுவிசேஷம் சொல்றாரு. யோவானும் பேதுருவும் சமாரியாவில் வாட்டர் பேப்டிசம் எடுத்த பிலீவர்ஸ போய் பாக்குறாங்க. புரியுதா? ஆல்ரெடி வாட்டர் பேப்டிசம் எடுத்துட்டாங்க. இப்ப வாசிப்பா. இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை மாத்திரம் பெற்றிருக்கிறதாக கண்டு. நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை மாத்திரம் பெற்றிருக்கிறதாக கண்டு. Peter and John just saw these people received water baptism, but they didn't receive Holy Spirit. Hallelujah. வாட்டர் பேப்டிசம் எடுத்துட்டாங்க, ஸ்பிரிட் ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம் எடுக்கல. அல்லேலூயா. அல்லது இங்க எப்படி போட்டிருக்குன்னா ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம் கூட போடல, ஹோலி ஸ்பிரிட்டையே they didn't receive. அப்ப இந்த நிறைய கிறிஸ்தவர்கள் பிலீவ் பண்ற ஒரு காரியம் என்னவென்றால், வாட்டர் பேப்டிசம் எடுத்துட்டாலே எனக்கு பரிசுத்த ஆவியானவர் கிடைச்சிட்டாரு. தவறு, தவறு. சரியா? இன்னொரு இது கூட நான் காட்டுறேன். ஓகே, ஆக்ட்ஸ் சாப்டர் 19 எபேசு சபையில பால் போய் பிரசங்கம் பண்றாரு. என்ன ஞானஸ்தானம் எடுத்தீங்கன்னு கேட்க, ஃபர்ஸ்ட் பரிசுத்த ஆவி விசுவாசிகளான போது
பரிசுத்த ஆவிகளை பெற்றீர்களா, பரிசுத்த ஆவியை பெற்றீர்களான்னு கேக்குறாரு. பரிசுத்த ஆவினா என்னன்னே தெரியாது. அப்போ உடனே கேக்குறாரு, என்ன ஞானஸ்தானம், வாட் பேப்டிசம் யூ ஹேவ் டேக்கன். யோவான் கொடுத்த ஞானஸ்தானம். யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் செல்லுபடி ஆகாது. இயேசுவின் ஞானத்தினால நீ ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி பவுல் மறுபடியும் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து பரிசுத்த ஆவியை வாட்டர் பேப்டிசம் பெற்றுக்கொண்ட பிறகு, பவுல் ஜெபித்த பிறகு அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். இந்த அனுபவம் வேறு, அந்த அனுபவம் வேறு. அல்லேலூயா. புரியுதா? வாட்டர் பேப்டிசம்ல வாட்டர்ல நீங்க உள்ள போயிட்டு வருவீங்க. You will be drenched with water. Spirit baptismல you will drenched with spirit. Hallelujah. வாட்டர் வேற, ஸ்பிரிட் வேற. இதுக்கு அர்த்தம் புரியுதா? கிறிஸ்டியன்ஸுக்கு இப்படிதான் காட்டணும். சரியா? வாட்டர் பேப்டிசம்ல you are drenched with water. Spirit baptismல you are drenched with spirit. Hallelujah. இப்போ இந்த ஸ்பிரிட் பேப்டிசமை நீங்க பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு இயேசு கிறிஸ்து இந்த அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்த முதலாவது கட்டளை என்னது? 5வது வசனத்துல, ஆகையால் இந்த வாட்டர் பேப்டிசம் நீங்க பெற்றுக்கொண்டீங்க, ஸ்பிரிட் பேப்டிசம் பெறுவீர்கள். therefore ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் காத்திருங்கள். என்ன சொல்றாரு? எருசலேமை விட்டு போகாமல் காத்திருங்கள். வெயிட் இன் ஜெருசலேம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுவோமா? என்ன சொல்றாரு ஜீசஸ்? நீ அதை பெற்றுக்கொள்ளணும்னா I am going to give you a commandment. Amen. I am going to give you a commandment. இதுல ஒரு சீக்ரெட், சின்ன சீக்ரெட் மட்டும் சொல்றேன். இதுல பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அந்த கட்டளையிட்டார் அண்டர்லைன். He commands. சும்மா ரெக்கமெண்டேஷன் கொடுக்கல. இங்க இருந்தா கிடைக்கலாம், இங்க இருந்தா இல்லைனாலும் கிடைக்கும். கட்டளை, கமாண்ட் ஃப்ரம் ஜீசஸ். கமாண்ட். புரியுதா? எங்கெல்லாம் கமாண்ட் இருக்கோ கண்டிப்பா பண்ணணும். நீ கண்டிப்பா பண்ண வேண்டிய ஒரு காரியம் என்ன பண்ணணும்? இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. இப்ப நான் எல்லாரும் கிளம்பி எனக்கு ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம் வேணும், எல்லாம் ஜெருசலேமுக்கு போங்க அப்படி சொல்லல. இங்க ஸ்பெசிபிக்கா ஜெருசலேம் சொன்னாரு. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உனக்கு ஒரு கர்த்தருடைய சித்தமான ஒரு இடம் இருக்கும். அல்லேலூயா. ஆனா பொதுவாய் நான் சொல்லுகிறேன், எல்லாருமே கர்த்தரின் பாதத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். எனி ப்ராமிஸ் தட் யூ ரிசீவ் ஃப்ரம் காட், எனி ப்ராமிஸ், சரியா, எந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும், அந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது அவர் எதிர்பார்க்கிற இடத்தில் நீங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 1:1-1:2. துன்மார்க்கருடைய அப்படியே படிப்பா, அப்படியே சொல்லி பார்க்கலாம். மனப்படமா? சரி, வாசி. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. எங்க இருக்கக்கூடாது அப்படின்றத கமாண்டா சொல்றாரு கர்த்தர். எங்க இருக்கக்கூடாது? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாத, பாவிகளுடைய வழியில இல்லாத, பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்துல உட்காராதுன்ற. கிண்டல் கேலி பண்ணிருப்பான், உட்காரவே உட்காராத. அப்ப எங்க உட்காரணும் கர்த்தாவே? என் பாதத்துல வந்து உட்காரு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுவீங்களா? இப்ப பாதத்துல வந்து உட்கார்ந்தா ஆசீர்வாதம் வருது பாருங்க. 3rd verse வாசி. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் நீர்க்கால்களில் நடப்பட்ட ஒரு நதி ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள். தேவனுடைய நகரத்தை உன்னதமான ஒரு வாசம் பண்ணும், பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அது நடுவில் இருக்கிறார். அந்த நதி பக்கத்துல ஒரு மரம் நடப்பட்டுச்சுன்னா அந்த மரம் எப்படி காலத்துல கனி தருமோ? அல்லேலூயா. கரெக்ட் டைம்ல கனி தரணும்.
அப்பனா என்ன பண்ணணும்? கர்த்தரோட பிரசன்னத்துல வந்து உட்காரும். கர்த்தரோட பிரசன்னத்துல என்ன கிடைக்குது? வார்த்தை. ஆமென். அல்லேலூயா. வார்த்தை. தேவன் பேசுவார். கரெக்டா? தேவன் பேசுவார். ஓகே, 2 பேர் இருந்தாங்க. ஒரே வீடு தான். 2 கேர்ள்ஸ். ஒரு கேர்ள் பேரு மரியாள், மேரி. இன்னொரு கேர்ள் பேரு மார்த்தாள். லூக்கா 10ஆம் அதிகாரம் லாஸ்ட் 4 verse. மார்த்தாள் எங்க இருக்கா? கிச்சன். இயேசு வந்துட்டாரு, வேலை செய்யணும். கிச்சன் கிச்சன். அது மாத்திரம் இல்ல, மரியாள் வந்து எங்க இருக்கா? இயேசுவின் பாதத்துல. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவாங்க. ஆமென். அப்போ இயேசுடைய பாதத்துல உட்கார்றதுதான் என்ன? நல்ல பங்கு, தேவையானது. வாசிங்க. லாஸ்ட் பட் 1 verse வாசிமா. லூக்கா 10:38 நினைக்கிறேன். 41. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தர்கிட்ட இருந்து ஆவியானவராகிய ஒரு நல்ல பங்கை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எங்க உட்கார்ந்து இருக்கணும்? கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்து இருக்கணும். எங்க நீ உட்கார்ந்து இருக்கிற? சாத்தானுடைய பாதத்துல உட்கார்ற. எங்க உட்கார்ற? சாத்தானுடைய பாதத்துல உட்கார்ந்து இருந்தீனா என்ன கிடைக்கும்? பிசாசு தான் கிடைக்கும். ஈவில் ஸ்பிரிட் கிடைக்கும் உங்களுக்கு. ஃப்ரீயா வாங்கிக்கோங்க. சீரியஸ். ஓகேவா? சீரியஸா நான் சொல்றேன். கர்த்தர் சொல்றாரு, நான் வந்து பர்சனலா சொல்றேன். சில குழந்தைங்க ஓகே ஜூம் மீட்டிங்ல ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணுச்சு. இந்த பொண்ணு சொல்லிச்சு, நான் சின்சான் கார்ட்டூன் நிறைய பார்ப்பேன். டெய்லி கார்ட்டூன் பார்க்காம என்னால இருக்க முடியாது. சின்சான் கார்ட்டூன். நைட்டு சர்ப்பம் வருது கனவுல, தூங்க முடியல. சர்ப்பம், ஈவில் ஸ்பிரிட் வந்து தொல்லை பண்ணுது. நான் உடனே கேட்டேன், யூடியூப்ல என்ன பார்த்தேன்? சின்சான் மட்டும் தான் பார்ப்பேன், மத்த எதுவும் பார்க்க மாட்டேன். அதான் பிரச்சனை. அதை ஆஃப் பண்ணி சரியாயிடும். ஆஃப் பண்ணா அன்னைக்கு ராத்திரி நல்லா தூங்குது அந்த பொண்ணு. எப்படி தூங்க முடியுது? அப்போ பிசாசு பாதத்துல உட்காந்தீங்கன்னா ஈவில் ஸ்பிரிட் கிடைக்கும். இயேசு பாதத்துல உட்காந்தீங்கன்னா ஹோலி ஸ்பிரிட் கிடைக்கும். அல்லேலூயா. ஆமென். என்ன பிரச்சனைனா, நம்ம டிவி முன்னாடியும், வெப் சீரிஸ் முன்னாடியும், இன்ஸ்டாகிராம் முன்னாடியும், பேஸ்புக் முன்னாடியும் ஃப்ரெண்ட்ஸ் கூட கடலை போடுறதுக்கும் உட்கார்ந்துட்டு இருந்தா ஈவில் ஸ்பிரிட் தான் கிடைக்கும். உலக ஆவி தான் கிடைக்கும். உலக ஆவி ஈவில் ஸ்பிரிட் இல்லையா? அப்போ ஹோலி ஸ்பிரிட் வேணும்னா இயேசு பாதம். இயேசு பாதம் தான் தேவனுடைய பிரசன்னம். சரியா? பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்றது, இதை சொல்றேன். புரியுதா? இப்போ அப்போஸ்தலர்களுக்கு எருசலேமில் அவர் இருக்க சொல்றேன். இந்த எருசலேம் வந்து நிழலாட்டமா நான் சில காரியங்களை சொல்றேன். லூக்கா 24ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் வாசிமா. லூக்கா 24 52வது வசனம். சரி, இல்ல 49ல வந்து ஓகே நானே படிக்கிறேன். 49ல இயேசு இதே அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:5 சொன்ன அதே வார்த்தைகளை இங்க லூக்கா ஆவியானவர் கொண்டு வேற மாதிரி எழுதுறாரு. எப்படி எழுதுறாருன்னா, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பலனினால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். என்ன சொன்னாரு? ஜெருசலேம்ல இருங்க. இவங்க என்ன பண்றாங்க? ஆக்சுவலா ஜெருசலேம்ல இல்ல. ஜீசஸ் வந்து எங்க நின்று இத பேசுறாரு? அடுத்த வசனம். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். கவனிக்கிறீங்களா எல்லாரும்? தங்களுடைய கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்து, அப்படியே ஆசீர்வதிக்கையில் அவர் விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள அப்படியே போறார். ஒலிவ மலையில மேல போறார். ஆக்ஸ் சாப்டர் 1ல இருக்கு. அவர் மவுண்ட் ஆலிவ் ஒலிவ மலையில் அவர் அப்படியே ஏறி போறது இல்லையா? அவர்கள் அவரை பணிந்து கொண்டு 52வது வருஷம் 52 verse number 52-24 52 in Luke அதுல சொல்றாரு, அவர்கள் அவரை பணிந்து கொண்டு
மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்து, அல்லேலூயா, அண்டர்லைன், திரும்பி வந்து, ரிட்டர்ன், அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு மிகப்பெரிய அனுபவங்களை கொடுத்திருக்கலாம். இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு அப்படியே பரம் ஏறுறத அப்படியே பாக்குறாங்க. பார்த்துட்டு அந்த எக்ஸைட்மெண்ட்ல அப்படியே ஆன்னு நின்று இருக்காங்க. அங்க 2 தூதர்கள் வராங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை 1:7 இருக்கு. கலிலேயராகிய மனுஷன், 1:7 இல்ல, எத்தனாவது வசனம் பாரு, 11வது வசனம். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் அதான் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் இப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் வருவார், அப்படி சொல்றாங்க. சொன்ன உடனே அவர்கள் என்ன பண்றாங்க, எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவ மலை எனப்பட்ட மலையில் இருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார். அல்லேலூயா. கர்த்தருடைய அந்த அன்பு எவ்வளவு பெரியது பாருங்க. கர்த்தர் உங்ககிட்ட உங்களால பண்ண முடியாத காரியத்தை கட்டளையாய் கொடுக்கவே மாட்டார். அது ஓய்வு நாளா இருக்கிறது, அல்லது அது ஓய்வு நாள் இல்ல, அது சண்டேவா இருக்குன்னு நினைக்கிறேன். சண்டே கூட கிடையாது, ஓகே, என்ன டேன்னு நமக்கு தெரியாது. அந்த நாள்ல இருந்து எருசலேமுக்கு அவங்க வருகிறதற்கு எவ்வளவு நாள் பிடிச்சது? ஒரு ஓய்வு நாள் தூரம். அப்படின்னா என்ன? 4 மைல்ஸ் ஆர் 5 மைல்ஸ். ஒரு ஓய்வு நாள்ல 5 மைல்ஸ் மேல நடக்கக்கூடாது யூதருக்கு, சரியா? அதுக்கு மேலே நடப்பாங்க. 4 மைல்ஸ் ஆர் 5 மைல்ஸ், அவ்வளவுதான். மகனே, இவ்வளவு தூரம் ஒலிவ மலை வரையும் வந்துட்ட. கர்த்தர் சொல்றாரு, ஒலிவ மலையில இருந்து எருசலேமுக்கு 4 மைல்ஸ் தான். இங்க இருந்து அங்க போறதுக்கு நம்மால போக முடியும், சரியா? கர்த்தர் சொல்றாரு, சிம்பிள், மகனே, உன் ரூம போய் கதவை சாத்திக்கோ, ஒரு நாள் உபவாசம் ஜெபம் பண்ணு. சில பேருக்கு உபவாசம் ஜெபம் பண்ண சொல்லுவார், சில பேருக்கு ஜெபம் பண்ண சொல்லுவார், சில பேருக்கு இந்த சர்ச்சுக்கு போன்னு ஏவுவார், இந்த சர்ச்சுக்கு போ. சில பேர் வீட்டுல ஜெபம் பண்ணிருக்கும் போதே பாஸ்டர் தள்ள கை வைப்பாங்க. எக்ஸாம்பிள் இமானுவேல் வசந்த். ஓகேயா? டிஃபரெண்டான அனுபவம். பவுல் எடுத்துக்கோங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம். பவுல கர்த்தர் சந்திக்கிறார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொல்றாரு. என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் அப்படின்னு கேக்குறான் பவுல். என்ன கேக்குறான்? உடனே அவர் சித்தத்தை பவுலுக்கு ஸ்பெசிபிக்கா எருசலேமில் அப்போஸ்தலர்கள் இருக்கும்படியாக கட்டளையிட்ட அதே இயேசு கிறிஸ்து பவுலிடத்தில் தமஸ்குவில் இரு என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடம் வச்சிருக்கிறார். உனக்கு எந்த இடத்துல நீ இருக்கணும் அத பார். அல்லேலூயா. அத நீ பார். நீ கர்த்தர் கேட்கிறாரு, நீ உண்மையாவே கர்த்தருடைய சித்தத்துலதான் இருக்கியா? கர்த்தர் சித்தம் கொண்ட இடத்துல இருக்கியா? இல்ல தாவீது மாதிரி 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்துல தாவீது ராஜாக்கள் யுத்தம் பண்ற நேரத்துல இவர் எங்க இருக்கணும்? யுத்த பேட்டில் ஃபீல்ட்ல இருக்கணும். இவர் பெரிய ஆளாயிட்டாரு. யோவாப அமிச்சு நீ ஜெயிச்சிரு, நான் இங்க காத்து வாங்குறேன், உட்பரிக்கு மேல போய் காத்து வாங்குறேன். பெத்சிபா குளிக்கிறத பாக்குறாரு, பாவம் செய்யறாரு. இருக்க வேண்டிய இடத்தில் நீ இல்லை என்றால், ஓகேவா, பாவம் ஆட்டோமேட்டிக்கா கதை வந்துட்டார். ஈவில் ஸ்பிரிட் வெத்தலை பாக்கு வச்சு வர வைக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பாவம் செஞ்ச உடனே தாவீது என்ன அழுகுறாரு? 51 சங்கீதம் 51 11 வாசிமா. சங்கீதம் 51:11. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். எதுக்கு? யுத்தம் பண்ண வேண்டிய நேரத்துல யுத்தத்துக்கு போயிட்டு கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்க வேண்டியதுதானே, சரியா? நம்ம ஆள் அது செய்யல. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு இவர் வெளியே போயிட்டார். வெளியே போயிட்டு பாவம் செஞ்ச பிறகு இப்போ பாவ அறிக்கை ஜெபம் பண்றாரு. என்ன பண்றாரு? கர்த்தருடைய சமூகத்தை என்னை விட்டு விலகிடாதீங்கப்பா, பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துடாதீங்கப்பா. ஆனா அது நல்லது, சரியா? கர்த்தர் தாவீதுக்கு சான்ஸ் கொடுத்த மாதிரி நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. இந்த பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட்டுக்கு முன்னாடியே ஜீசஸ், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து
உயிர் தெழுந்த பிறகு சீஷர்கள் பூட்டின அறைக்குள்ள இருக்கிறாங்க. ஜான் சாப்டர் 20ல, கரெக்டா? ஜான் சாப்டர் 20ல பூட்டின அறைக்குள்ள சீஷர்கள் இருக்கிறாங்க. ஜான் சாப்டர் 20 verse 19 இதுல பாத்தீங்கன்னா, வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடி இருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகளை பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இந்த இடத்துல அப்போஸ்தலர்கள் போட்டிருக்கு. ஆனா 24வது வசனத்துல, ஓகே 24வது வசனம் அப்புறம் பார்க்கலாம். 21ல நீங்க பாத்தீங்கன்னா, சாரி 22ல பாத்தீங்கன்னா, அவர்கள் மேல் ஊதி, he blow or breathed, he breathed, அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள். என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள் மகனே. அப்போஸ்தலர் ஊதிட்டாரு. அதுல என்னன்னா ஹைலைட், ஜான் வந்து லாஸ்டா தான் எழுதுறாரு. 24வது வசனம், இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகி திதிமு எனப்பட்ட தேமா என்பவன் அவர்களோட கூட இல்ல. தம்பி தங்கச்சி, நீ இருக்க வேண்டிய இடத்தில் நீ இல்லை என்றால் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியாது. விட்டான். அதனால இப்ப இவன் வந்து அடுத்த 25வது வசனத்துல, நல்லா கவனிங்க, 25வது வசனத்துல, மற்ற சீஷர்கள் நாங்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளாய் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன். விசுவாசிக்கலாம். இவங்கெல்லாம் விசுவாசிக்கிறான். 11 பேர் விசுவாசிக்கிறாங்க. இந்த 11 பேர் 10 பேர் தேமா இல்ல. இருக்க வேண்டிய இடத்தில் நீ இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஊழியம் செய்ய வானா வரணும். கர்த்தரோட சமூகத்துல ஷட் யுவர் டோர், ஃபாஸ்ட் அண்ட் பிரேனா பண்ணணும். தான் கர்த்தர் ஆவியானவர் சொல்றாரு. கட்டளை இதெல்லாம். இது நமக்கு தெரியவே மாட்டேங்குது. அதே நேரத்துல you are missing your whole concept of blessing from God. இல்லையா? அநேக கிரியைகளை நீங்க ரிசீவ் பண்ண முடியாது. you are missing it. மிஸ் பண்ணிடுறீங்க. இருக்க வேண்டிய அப்ப தேமா எங்க போனாருன்னு தெரியல. எக்ஸாம்பிள் சுவிசேஷம் சொல்ல போயிட்டார். கர்த்தர் என்ன சொன்னாரு? அங்க இருக்கணும். அல்லேலூயா. இப்போ நான் இன்னொரு சீக்ரெட் சொல்றேன். இந்த இடத்துல ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள்னு ஜீசஸ் சொல்றாரு இல்லையா? ஆனா ஆக்ட்ஸ் சாப்டர் 1:5ல நீங்க பெற்றுக்கொள்வீர்கள், வெயிட் பண்ணுங்கன்றார். கான்ட்ரடிக்ட் ஆகுது. இங்க பெற்றுக்கொண்டாங்கன்னு போடல, பட் ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட் சொல்லி ஜீசஸ் பிரெத் அப்படின்னு போட்டு. ஆனா அவரு கரெக்டா 40 நாள் முடியுது. 40 நாள் முடியும் போது அவர் பரமேறப்போ அந்த டைம்ல என்ன சொல்றாரு? நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். அப்ப அங்க எதுக்கு ஊதுனீங்க கர்த்தாவே? இந்த கேள்வி வரணுமா இல்லையா? நல்லா கவனிங்க. இது வந்து ஒரு சீக்ரெட். இந்த சீக்ரெட்டை தோமா வச்சு நான் சொல்றேன். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இயேசு யார் யார் மேலெல்லாம் ஊதுனாரோ அவங்களாலலாம் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார், இயேசு கிறிஸ்து வர இருக்கிற கிறிஸ்து அப்படின்றத விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. தேமா இந்த சீஷர்கள் சொல்லி பார்த்தோம் நாங்க வந்தாரு அப்படின்னாலும் ஏன் அவன் ஹோலி ஸ்பிரிட்ட இன் a way he didn't receive there, okay, to understand the word. நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாடுல ஆவியானவர் ஒருவனுக்குள் தங்கி இருக்க மாட்டார். புரியுதா? புதிய ஏற்பாடுல பெந்தகோஸ்தே நாள்ல தான் ஆவியானவர் தங்கி இருந்தார். அல்லது புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்துக்குள்ளதான் ஆவியானவர் தங்கி இருந்தார். he dwell or infilling of the Holy Spirit. இது இருந்துச்சு நியூ டெஸ்டமெண்ட்ல. அதான் பிரிவிலேஜ் நமக்கு. ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல சிம்சோனு, எலியா, எலிசா வருவாரு, ப்ராஃபசி சொல்லுவாரு, போயிடுவாரு. வருவாரு, சிம்சோன் தாடை எலும்பத்தை அடிச்சு சாகடிச்சான் பாருங்க, அடிச்சு சாகடி போயிடுவார். அவ்வளவுதான். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. டுவெல்லிங் கிடையாது.
அந்த மாதிரி தான் ஜான் சாப்டர் 20:22ல they received. எதுக்காக ரிசீவ் பண்ணாங்க ஹோலி ஸ்பிரிட்ட? டு அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ட் ஆஃப் காட். ஆமென். நான் இது உங்க கதை தானே, பைபிள்ல எங்க இருக்கு? பைபிள்ல இருக்குது, படிக்கணும், வாசிங்க. லூக்கா 24. இதே இன்சிடென்ட் ஜான் எழுதின இதே இன்சிடென்ட், ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட்ன்ற இன்சிடென்ட்ட வேற டேர்ம்ஸ்ல நமக்கு புரியுற மாதிரி லூக்கா ஆவியானவர் கொண்டு எழுதுறார். வாசிங்க 24:45 வாசிங்க. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி. புரியுதா? வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை இயேசு திறந்தார். எப்படி திறந்தாரு? ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட் சொல்லி ஊதுனார். சிம்பிள். இது ரெண்டுமே ஒரே இன்சிடென்ட். அல்லேலூயா, ஒரே இன்சிடென்ட். இந்த இடத்துல ஹோலி ஸ்பிரிட்டை ரிசீவ் பண்ணுங்கன்னு ஜீசஸ் சொல்றாரு, ஊதுறாரு, அங்க மனதை திறந்தார். அப்ப என்ன அர்த்தம்? ஹோலி ஸ்பிரிட் டிசைபிள்ஸ் மேல டெம்பரரியா ஓல்டு டெஸ்டமெண்ட்ல வந்த மாதிரி வந்தாருங்க. எதுக்கு? in order to understand the word of God about Jesus Christ. எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா, எத்தனை பேர் புரியுது? இத தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஆல்ரெடி டிசைபிள்ஸ் ஹோலி ஸ்பிரிட்டை பெற்றுக்கொண்டாங்க. தேங்க்யூ ஃபார் கிவிங் acknowledgement. ஓகேவா? ஹோலி ஸ்பிரிட்டை ஆல்ரெடி ரிசீவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்கன்னா ஜீசஸ் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்ல மாட்டார். அல்லேலூயா, எத்தனை பேர் புரியுது? Amen. How many of you understand? எத்தனை பேருக்கு டவுட் இருக்கு? 3 பேர், 4 பேர். பூர்ணி புரியலையா? இல்ல, நான் கொஞ்சம் டவுட். என்ன டவுட் சொல்லு. சாட்ல உங்களுக்கு சொல்லுங்க. புரியலமா? சாட்ல கேக்குறியா? சரி, ஓகே. சோ தோமா இந்த ஹோலி ஸ்பிரிட்டை இன்னவே பெற்றுக்கொள்ளல. எதுக்காக? இயேசுவை அறிகிறதற்கு. சரியா? ஹோலி ஸ்பிரிட் எப்பவுமே, இன்னொரு வாட்டி சொல்றேன், ஹோலி ஸ்பிரிட் எப்பவுமே ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல டு டூ அ பர்டிகுலர் டாஸ்க் வந்துட்டு போயிடுவார். ஓகேவா? வந்துட்டு போயிடுவார். சரியா? நம்ம ஹோலி ஸ்பிரிட்ல நிரம்பி இருக்கணும் எப்பவுமே. சரியா? அனனியாவை கூப்பிடுறாரு, அனனியாவே வா. இவன் யார்? அனனியா யார்? புதிய ஏற்பாடுல எப்படி இருக்கு? ஆக்ட்ஸ் சாப்டர் 9 10 வாசிமா. தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு நிரம்பின அனனியா அப்படின்னு இருக்கும். சரி, அது இங்க இல்ல போல. சரி, நான் அதை பாக்குறேன். ஓகே. சோ இந்த அனனியாவை கொண்டு தமஸ்குல இருன்னு சொன்னார். பாத்தீங்களா? வாசிங்க verse number 6 வாசிங்க. இப்போ பால் கேக்குறாரு, நான் எங்க இருக்கு? இப்ப நான் என்ன பண்ணணும்? என்ன செய்ய சித்தமா இருக்குன்னு கேக்குறாரு. அதுக்கு ஜீசஸ் என்ன பதில் சொல்றாரு? அதற்கு கர்த்தர் அதுல இருந்து படிப்பார். நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அங்க பட்டணத்துக்குள்ள போ. இவன் என்ன பண்றான் பாருங்க. 9வது வசனத்துல, அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமல் குடியாமல், அல்லேலூயா, அங்கேயே தரித்து இருக்கிறான். இங்க எருசலேம்ல 10 நாள் அப்போஸ்தலர்கள் எப்படி தரித்து இருக்கிறாங்களோ, காத்து இருக்கிறாங்களோ ஹோலி ஸ்பிரிட்டுக்கு, இவன் 3 நாள் காத்து இருக்கிறான். கர்த்தருடைய வசனம் வரும், கர்த்தர் பேசுவாரு. கர்த்தருடைய வசனம் வந்துச்சு. எப்படி சொல்றேன்? இங்க இயேசுவே சொல்றாரு பாருங்க. 12வது வசனத்துல, அனனியா என்னும் பெயர் உள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும், தான் பார்வை அடையவும், தன் மேல் கைகளை வைக்கவும் தரிசனம் கண்டான். யார் கண்டா? பால். பால் அந்த 3 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது God is giving him a vision. என்ன விஷன்? அனனியாஸ்னு ஒருத்தன் வந்து உன் தலையில கை வைப்பான். வெயிட் பண்ணது வரைக்கும். He is waiting there. பால் மட்டும் அங்க இல்லைன்னு வச்சுக்கோ. கண்ணு தெரியல, நான் கண் டாக்டர் கிட்ட போறேன்.
போமா இல்லையா? பசிக்குது, நான் சாப்பிட போறேன். போல. இன்னைக்கு நிறைய பேர் ஹோலி ஸ்பிரிட்டை மிஸ் பண்றதின் ரீசன் என்ன தெரியுமா? They are not in the place where God intended to be. Hallelujah. You are not in a place where God wants you to be. அதான் பிரச்சனை. இது கட்டளை. சரியா? எலியாவை கூப்பிடுறாரு. எலியாவா, நீ என்ன பண்ணு, ஆகாப் ராஜா கிட்ட போயிட்டு 3.5 வருஷம் மழை பெய்யாதுன்னு சொல்லு போடா. போய் சொல்லிட்டார். சொன்ன பிறகு ஆகாப் ராஜாவுக்கு ஒரே கோவம். இப்ப உடனே கர்த்தர் என்ன சொல்றாரு? எலியாவே, நீ உன்னை கேரித் அண்டைக்கு போய் ஒளித்துக்கொள். அங்கே காகங்களுக்கு நான் கட்டளையிட்டு உனக்கு இறைச்சியும் அப்பத்தையும் கொடுப்பேன். நீ தண்ணீராக கேரித் ஆற்றங்கண்ட தண்ணீர் போய் ஒளிஞ்சுக்கோ. அல்லேலூயா. ஒளிஞ்சுக்கிறான். எங்க நீ இருக்கணுமோ அங்க இருன்ற, அங்க இரு. கொஞ்ச நாள் கழிச்சு ஆற்றங்கடை வர திருப்பியும் கூப்பிடுற. எலியாவே, என்ன பண்ண, சாரிபாத் விதவி வீட்டுக்கு அங்க போய் கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ண. அங்க போய் ஸ்டே பண்றான். அங்க போய் ஒரு அற்புதம் எல்லாம் நடக்குது. எல்லாம் முடிச்சு 3.5 ஆண்டுகள் முடியுது. அப்போ உடனே கர்த்தர், பாப்பா எலியா, இப்போ நீ என்ன பண்ற, ஆகாப் கிட்ட போ. ஆகாப் கேக்குறான் பாருங்க எலியாவை பார்த்து. 1 ராஜாக்கள் 18th chapter verse 17. ஆகாப் எலியாவை கண்ட பொழுது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான். இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? இந்த இடத்துல 14வது வசி ஓகே, உபதியான்ற ஒருத்தர் வருவாரு. உபதியா வந்து ஆகாப்புடைய சர்வெண்ட், பட் நல்லவர். ஓகே, உபதியா வந்து நிறைய தீர்க்கதரிசிக்கு ஹெல்ப் பண்ணார். சரியா? இந்த இடத்துல உபதியா வந்து பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா 9வது வசனம் வாசிங்க. அதற்கு அவன், ஆகாப் என்னை கொன்று போடும்படிக்கு நீர் உமது அடியானை அவன் கையில் ஒப்பு கொடுக்க நான் என்ன பாவம் செய்தேன்? அடுத்த வசனம். உம்மை தேடும்படி என் ஆண்டவன் மனுஷரை அனுப்பாத ஜாதியும் ராஜ்யமும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நீர் இல்லை என்று அவர்கள் சொன்னபோது அவன் அந்த ராஜ்யத்தையும் அந்த ஜாதியையும் உம்மை காணவில்லை என்று சத்தியம் வாங்கி கொண்டான். பாத்தீங்களா? எலியாவை தேடுறதுக்கு உபதியாவை அனுப்பிச்சு ஆகாப்பு 3.5 ஆண்டுகள் தேடிட்டு இருக்கான் எலியாவை. புரியுதா? தேடாத ஜாதி இல்ல, தேடாத ராஜ்யம் இல்ல. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 3வது வசனத்துல, நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரித் ஆற்றங்கண்டையில் ஒளிஞ்சிரு. கர்த்தர் ஒளிஞ்சிருன்னு சொன்னார்னா ஒளிஞ்சிருக்கும். கர்த்தர் வெளிப்படுன்னு சொன்னார்னா வெளிப்படுன்னு சொல்றாரா? 1 ராஜாக்கள் 18:1. அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாப்புக்கு உன்னை காண்பி. 3.5 ஆண்டுகள் முடிஞ்சிச்சு, இப்ப போய் ஆகாப்புக்கு காண்பி. புரியுதா? இப்போ எலியா மட்டும் ஆகாப்புக்கு தன்னை போய் காண்பிக்கவில்லை என்றால், கார்மேல் மலையில் நடந்த அற்புதம் நடந்திருக்கு. கார்மேல் மலையில என்ன நடந்துச்சு? சில பேருக்கு தெரியல, சில பேருக்கு தெரியும்னு விசுவாசிக்கிறேன். கார்மேல் மலையில ஜனங்க, இஸ்ரவேல் ஜனங்க நிக்கிறாங்க. பாகால் தீர்க்கதரிசிகள் 400 பேரு, ஆகாப் நிக்கிறாரு. தோப்பு விக்கிரக கள்ள தீர்க்கதரிசிகள் 430 பேர், மொத்தம் 850 பேர் நின்றுட்டு இருக்கான். எலியா ஒருத்தர் நிக்கிறாரு காட் சைட்ல. எலியா ஒருத்தர் மட்டும் நிக்கிறாரு. பலிபீடத்தை சப்பன் எடுக்கிறார். நீங்க உங்க பலிபீடத்தை சப்பன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்க கால்ல இருந்து நைட்டு வரைக்கும், சாயங்காலம் வரைக்கும் கத்துறாங்க, பாகாலே வந்துரு அக்னி குடு. ஒரு சத்தம் வரல. ஆனா எலியா நின்னு அந்த இத சப்பனிட்டு அந்த விறக அடுக்கி அதுல ஒரு காளையை தகனிட்டு ரத்தம் சொட்ட சந்து சந்தாய் வெட்டி கர்த்தரை நோக்கி வினா போடுறா, கர்த்தாவே நீர் அக்கினி அனுப்புங்க. 1.5
அரை நிமிஷம் பிரேயர், மேல இருந்து ஒரு ஃபயர் இப்படியே வந்து எல்லா பலிபிடத்தையும் ஃபுல்லா நக்கி போடுச்சு. தண்ணி அது சுத்தி இருக்கிற வாய்க்கால் தண்ணி எல்லாம் நக்கி போடுச்சு. அல்லேலூயா, ஆமென். இது பரிசுத்த ஆவி. பெந்தகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவி வானத்துல இருந்து இறங்கி வந்து சொல்லி அக்கினி நாவல இறங்கி, அதுக்கு நிழலாட்டம். எலியா மட்டும் அங்க ஒளித்து கொண்டு இல்லாமல், எலியா மட்டும் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லாமல் இருந்தானா இங்க அக்கினி வந்திருக்குமா? அதுக்கப்புறம் ஜனங்க போய் அந்த தீர்க்கதரிசி எல்லாம் புடிச்சுன்னு வராங்க. ஃபர்ஸ்ட் ஜனங்க அவங்க சப்போர்ட், இப்ப ஜனங்க எலியா சப்போர்ட் கூட்டின்னு வராங்க. எலியா மாத்திரமே பட்டயத்தை வெட்டுறான். 850 பேரை வெட்டுறான். அப்ப மாத்திரமே வெட்டுறான். வெட்டி முடிச்சு அவருக்கு ஜெபம் பண்றான். நான் பெரு இரைச்சலின் சத்தத்தை கேட்கிறேன். இதுவும் பரிசுத்த ஆவியானவருடைய நிழலாட்டம். வானம் திறக்கப்படுகிறது. ஒரு உள்ளம் கை மேகம் அப்படியே எழும்புது. வானத்துல இருந்து அப்படியே மழை பெய்யுது. எவ்வளவு நாள் கழிச்சு? 3.5. எலியா மட்டும் கார்மேல் மலையில தன்னை காண்பிக்கவில்லை என்றார். அல்லேலூயா, அக்கினி வந்திருக்காருப்பா. மழை பெய்யாது. மகனே மகளே, நீ எலியாமாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய். நீ இருக்க வேண்டிய இடத்தில் நீ இல்லாமல் போகும்போது மகனே, நீ உன்னுடைய தகுதியை இழந்து விடுவாய். உன்னோட அனாயிட்டிங் இழந்து விடுவாய். ஆனா நீ இருக்க வேண்டிய இடத்துல இருந்தன்னு வச்சுக்கோ, அக்கினியை இந்த தேசத்தில் நீ கொண்டு வர முடியும். மழையை இந்த தேசத்தில் கொண்டு வர முடியும். கர்த்தருடைய பிளஸ்ஸிங் இந்த தேசத்துல நீ கொண்டு வர முடியும். ஒரு எழுப்புதல் தீயை இந்த தேசத்துல நீ கொண்டு வர முடியும். உன் ஒருவனை கொண்டு கர்த்தரால் அற்புதம் செய்ய முடியும். ஏன் எலியாவை கொண்டு செய்யும் போது ஏன் உன்னை கொண்டு செய்ய முடியாது? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவீங்க. ஆமென். கர்த்தர் சொல்றாரு, நீ இருக்க வேண்டிய இடத்துல இல்லைன்னா உன்னோட பிளேஸ இன்னொருத்தன் எடுத்துருவான். அல்லேலூயா, உன்னோட பிளேஸ இன்னொருத்தன் எடுத்துருவான். ஆக்ட்ஸ் சாப்டர், இங்க ஒரு ஆள் இருக்கார். 12 அப்போஸ்தலர்கள் தானே, ஆனா 10 பேர் தான் எங்க இருக்காங்க? ஜீசஸ் ஃபர்ஸ்ட் வாட்டி வரும்போது 10 பேர் தான் இருக்காங்க. தேமா இல்ல, ஜூடஸ் இஸ்கரியட் இல்ல, ஜூடஸ் இஸ்கரியட் இல்ல. அவனை பத்தி தீர்க்கதரிசன வசனமா அப்போஸ்தலர் நடபடிகள் 1:20 கர்த்தர் சொல்றாரு. சங்கீத புஸ்தகத்திலே பேதுரு வந்து அதை கோட் பண்ணி சொல்றாரு. சங்கீத புஸ்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாழாக்கப்பட கடுவது, ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும், அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெற்றுக்கொள்ள கடவன் என்றும் எழுதியிருக்கிறது. என்னது? அவனுடைய வேலை, அவனுடைய கண்காணிப்பு, அவனுடைய வாசஸ்தலம் வேற ஒருவனுக்கு போயிடுச்சு. அல்லேலூயா. தங்கச்சி தம்பி, நீ கர்த்தர் உன்னை பார்த்து ஸ்பெசிபிக்கா சொல்றாரு, நீ இருக்க வேண்டிய இடத்தில் இல்லை, தவற விட்டுட்டனா உன் பிளேஸ இன்னொருத்தன இருக்கும். உன் பிளேஸ இன்னொருத்தன். இதே எலியாவை எக்ஸாம்பிள் எடுக்க. இதே எலியா 19வது அதிகாரம் போங்க. எசபேலுடைய 850 இவங்களை வந்து 50 கள்ளத்தீர்க்கதரிசிகளை கொன்ற எலியா, எசபேல் ஒரு மிரட்டல் விடுவா, நான் உன்னை கொன்று போடுவேன்டா அப்படின்னு ஒரு 2வது வசனம் வாசிக்கணும். 19:2 1 ராஜாக்கள். அப்பொழுது எசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்ய போதே. போதும், எப்படியே செய்ய போறேன். நீ 850 பேரை கொன்னல, அதே மாதிரி உன்னுடைய பிராணனுக்கு நான் செய்தே ஆவேன் அப்படின்னு. நம்பாலு செஞ்சா செஞ்சுக்கப்போ அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தா, இவர் என்ன பண்ணாரு? 3வது வசனம். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். 4வது வசனம். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும்
நல்லவன் அல்ல என்று சொல்லி. அச்சச்சோ, God never wants Elijah to go here. பெய்சபூலுக்கு அவன் போறது கர்த்தருடைய சித்தமே அல்ல. எப்படி தெரியும் நமக்கு? 9வது வசனம் கர்த்தர் பேசுறாரு. அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம்? உனக்கு என்னப்பா வேலை இங்க? இந்த பிளேஸ் உண்டு இல்லையே. 800 பேரை வெட்டின நீ ஒரு எசபேலுக்கு பயந்து ஏன்டா ஓடி? மகனே, இன்னைக்கு நான் சொல்றேன், எசபேலை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறாயா மகளே? உன்னை பார்த்து நான் சொல்லுகிறேன், எசபேலை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறாயா மகளே? இன்றை பார்த்து கருத்து சொல்றேன், நீ இருக்க வேண்டிய இடம் அது அல்ல. நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எழும்பு. கர்த்தர் உன்னை அபிஷேகம் கொடுப்பதற்காக உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஏன் இன்னும் பயந்துட்டு இருக்க? உட்காந்து ஏஞ்சி வா. அவனை இப்போ அவனை வைத்து எசபேல கர்த்தர் வெட்டணும்னு அவனை அனாயிட் பண்ணி வச்சிருக்கிறார். இவன் பயந்து ஓடினதுனால அவனுடைய ஒரு பர்பஸ அவன் இழந்து விட்டான். என்ன சொல்றாரு? உடனே கூப்பிட்டு, நீ வா எலியா, பரவாயில்ல, நான் உனக்கு ஒரு பிரிவிலேஜ் தரேன், சரியா? நீ என்ன பண்ணு, நீ எசபேல வெட்ட முடியாது, பட் நீ அனாயிட் பண்றவங்க வெட்டுவாங்க. அல்லேலூயா. வாசி 15வது வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பி போய் யாசகேலை சீரியாவின் மேல் ராஜா, யாசகேல், அண்டர்லைன் யாசகேல், சரியா? யாசகேல் ஃபர்ஸ்ட் கிங், சீரியன் கிங், இவனை நீ அனாயிட் பண்ணுன்னு சொல்ற. அனாயிட் பண்ணி இவனை ராஜா அப்படின்னு சொல்லி எலைஜா வச்சிட்டார். நெக்ஸ்ட், பின்பு நிம்சீனின் குமாரனாகிய எகுவை இஸ்ரவேலின் மேல், இஸ்ரவேலுக்கு ராஜா எகு, இவன் அனாயிட் பண்ணுன்றார். அனாயிட் பண்றார். அடுத்தது, சாப்பாத்தின் ஊரானாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியா. ஆஹா, இவன் ஸ்தானம் போயிடுச்சு பாருங்க. எலியாவுடைய ஸ்தானம் இழந்து போனான். ஏன்? இருக்க வேண்டியதுல இல்ல. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் தான் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லை. தான் பிரச்சனை. கர்த்தர் என்ன ஒரு சர்ச்ல, எங்க அம்மா அப்பா போற சர்ச்ல என்ன வைத்திருந்தாரு. நான் யூத் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருந்தேன். யூத் மினிஸ்ட்ரியில ஒரு தடை வாசல்கள் க்ளோஸ் ஆயிடுச்சு. நம்ம பிரின்ஸுக்கு, யாம்னிக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரியும், வாசல்கள் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்ப கர்த்தர் தெளிவாய் சொன்னார், அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வானா வெளியே வந்துடணும், அவ்வளவுதான். இல்ல, அந்த சர்ச்சு எங்க தாய் சர்ச்சு, அந்த சர்ச்சு எங்க தந்தை சர்ச்சு, அந்த சர்ச்சில நான் போக மாட்டேன், அந்த சர்ச்சுக்கு நான் வரமாட்டேன், இந்த கதெல்லாம் இருக்கக்கூடாது. வானா வா. வந்தேன். வெளியே வந்தோடனே ஏஜி சர்ச்சுக்கு போனேன். ஏஜி சர்ச்ல போனா ஒரு வாட்டி வர்ஷிப் பண்ணேன், பிரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணேன். அடுத்த 6 மாசத்துக்கு God made me to do praise and worship in English and Tamil. They're mighty ஊழியம் கொடுத்தார். புரியுதா? கர்த்தர் எந்த இடத்துல இருன்றாரோ அந்த இடத்துல இருக்கும். எங்க அம்மா போற சர்ச்சுக்கு தான் நான் போவேன், எங்க அப்பா போற சர்ச்சுக்கு தான் நான் போவேன், என் ஊர்ல இருக்கிற சர்ச்சுக்கு தான் நான் போவேன், இந்த இடத்துலதான் நான் மினிஸ்ட்ரி பண்ணுவேன், இந்த இடத்துலதான் என்னோட காலிங் இருக்கு, இந்த வீட்டுலதான் எனக்கு பரிசுத்த ஆவியானவர் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. கர்த்தர் சொன்ன இடத்திற்கு நீ செல்லுவாயானால் உன் ஸ்தானத்தை நீ இழந்து போக மாட்டாய். எலியாவே, உன் ஸ்தானத்தை இழந்து போய் விட்டாய். உன் ஸ்தானத்தை இப்ப சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு 17வது வசனத்துல, சம்பவிப்பதாவது. வாசிமா, அப்படியே தெளிவா வாசி. சம்பவிப்பதாவது பட்டயத்திற்கு தப்பினவனை எகு கொன்று போடுவான், எகுவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். யாசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை ஏகு கொண்டு போடுவான். இது யார்? எசபேல சொல்றாரு. புரியுதா? எசபேல இவன் வெற்றி இருக்கணும். ஓகேவா? எசபேல எலியா வெட்டாம பயந்து ஓடிட்டான். இப்போ ஸ்தானத்தை இழந்ததுனால எலியாவே, ஓகே பிரச்சனை இல்ல,
நான் உன்னை எடுத்துக்க போறேன் ஒரு நாள். பட் உனக்கு குறித்த இந்த எசபேல கொல்ற இந்த டாஸ்க் உனக்கு தான். ஆனா இந்த டாஸ்க் நீ இழந்துட்ட. இப்ப இந்த டாஸ்க உன் ஸ்தானத்துல நிறைய பேரை அனாய்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இப்ப இந்த டாஸ்க்ல கர்த்தர் சொல்றாரு, நீ வந்து யாசகேல் எசபேல வெட்டுவான். யாசகேல் மிஸ் பண்ணானா இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏகு வெட்டுவான். ஏகு மிஸ் பண்ணானா எலிசா. அல்லேலூயா. God always have plans. சரியா? நீ இழந்துடா, நீ உன் ஸ்தானத்தை இழந்துட. சரியா? நான் மேபி இந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு ஐ வில் சென்ட் யூ another வீடியோ. லிவிங் சாட்சி ரெய்னார்ட் போங்கே, பயங்கரமான ரிவைவலிஸ்ட், இவாஞ்சலிஸ்ட், ஆப்பிரிக்காவை அசைத்தவர். சரியா? அவருக்கு ஒரு விஷயம் வருது, ஆப்பிரிக்கா இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படுகிறதை பார்க்கிறார். தொடர்ந்து கன்சிக்யூட்டிவ் 3 days பாக்குறாரு. ஆப்பிரிக்காவுக்கு நான் அழைக்கப்படுகிறேன். போறாரு ஆப்பிரிக்கால போய் அங்க ஊழியம் செய்யறாரு. அங்க வேற ஒரு இவாஞ்சலிஸ்ட், வல்லமையா ஊழியம் செய்யற க்ரூசேட்ஸ் நடத்துற வேற ஒரு இவாஞ்சலிஸ்ட ரெய்னார்ட் போங்கே பாக்குறாரு. அவருடைய க்ரூசேட் நடக்க போற அந்த இடத்துக்கு போய் பார்த்து, அந்த இவாஞ்சலிஸ்ட் இருக்காரா, அவர்கிட்ட மீட் பண்ணணும், பேசணும் அப்படின்னா, அவர் இல்ல, அவர் ஊழியம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஓட்டார். அவர் எப்போ ஊழியத்தை வித்ரா பண்ணாருன்னு ரெய்னார்ட் போங்கே கேட்டாரு பாரு. அப்ப ரெய்னார்ட் போங்கே கிட்ட அந்த அசிஸ்டன்ட் சொல்றான், அந்த டேட்டும் ரெய்னார்ட் போங்கேக்கு வந்த விஷனுடைய டேட்டும் சேம். அல்லேலூயா. நான் விளையாட்டுக்கு சொல்ல, ரெய்னார்ட் போங்கே அவர் வாயை திறந்து சொல்றாரு, விளையாட்டுக்கு சொல்றாரு, சீரியஸா, உன்னுடைய அழைப்பை நீ இழந்து விட்டாயானா, உன் ஸ்தானத்தை நீ இழந்து விட்டாயானா, உன்னோட பிளேஸ் வேற ஒருத்தனுக்கு போயிடும். இன்னைக்கு நான் சொன்னல, வில்லிவாக்கத்துல ரிவைவல் கொண்டு வரணும்ன்றது கர்த்தரோட சித்தம். கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்காருன்னு நான் விசுவாசிக்கிறேன். அதற்கேற்ற இதை நான் எடுக்கிறேன். இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணாம கர்த்தரோட ப்ராபசிய அசதியாய் விட்டுட்டேன்னா நான் போயிடுவேன். ஆனா என் பிளேஸ்ல இன்னொரு இமானுவேல் வந்து அதை நிறைவேற்றும். அல்லேலூயா. God will do his will. எப்படியாவது ஒர்க் பண்ணுவார். ஆமென். நீ இழந்து விடாது, நீ இழந்து விடாது. அல்லேலூயா. புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? இந்த மாதிரி மல்டிபிள் எக்ஸாம்பிள்ஸ் நம்மளால கொடுக்க. ஓகே, பைபிள்ல எக்கச்சக்க எக்ஸாம்பிள்ஸ், இழந்து போனவர்கள். ஓகேவா? நல்லா கவனிங்க. ஒருவேளை நீங்க அனாயிட்டடா கூட இருக்கலாம், யூ மைட் பி அனாயிட்டட், பட் கர்த்தர் சொல்லாத இடத்திற்கு நீங்க போய் அங்க உட்கார்ந்துட்டு மறுபடியும் கர்த்தர் சொல்றாரு, அங்க போவாத, அங்க போவாத, அங்க போவாதன்னு மறுபடியும் சொல்ல சொல்ல உன் பிடரியை கடினப்படுத்தி கொண்டு நீ அதே இடத்திற்கு போவாயானால் என்று கர்த்தர் சொல்கிறார், ஆவியானவரை நான் எடுத்துக்கொள்வேன். வாசிங்க நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 20வது வசனம். 16:20. ஜட்ஜஸ் 16:20. சாம்சன் கிட்ட எத்தனை வாட்டி சொல்றாரு ஆவியானவர். அவன் வந்து தெளிலால் மடியில போய் படுத்துனுங்கிறான். அவ கேட்டுக்கிட்டே இருக்கா, என்னப்பா சிகரெட் சொல்லு. டே, உனக்கு நசரைய விரதம் இருக்கணும்டா. நீ ஏன்டா தெளிலால் மடியிலையாடா போகுது? நீ ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நீ நியாயம் தீர்க்க பிறந்தவன், நீ நியாயாதிபதி. இஸ்ரவேல் ஜனங்களை பிலிஸ்தியர்கள் கிட்ட இருந்து விடுதலையாக்க வேண்டியது உன் காலிங். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? தெளிலால் மடியில படுத்துட்டு இருக்க. கடைசியில உடன்படிக்கை உடஞ்சி, இந்த முடிதான் உடன்படிக்கை. சரியா? கர்த்தரோடு பிரதிஷ்டை உடன்படிக்கை உடஞ்சிருச்சு, வெட்டிட்டாங்க முடிய. அவனுக்கு என்ன நிலையில அவன் இருக்கான்னு அவனுக்கே தெரியல. வாசிக்க 20வது வசனம். அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். பாரு, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல். நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த நிலையில தான் இருக்காங்க. They are not in the place where God wants them to be. They don't know that God is not with them. Pathetic stage. It is a pathetic stage. ஒவ்வொரு கிறிஸ்தவன் ஒருத்தனை பார்க்கும் போது அவன் வந்து பேசுவான் பாருங்களேன், கர்த்தரே அவன் பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு எல்லாமே கர்த்தர் தான், கர்த்தரையே அவன் வேலை வாங்குற மாதிரி பேசுவான். கிறிஸ்டியனு, எங்க அப்பா கிறிஸ்டியனு, எங்க அப்பா அம்மா கிறிஸ்டியனு, எங்க தாத்தா கிறிஸ்டியனு, எங்க கூட்டம் கிறிஸ்டியன், நாங்க தான் இந்த சர்ச்சு, இந்த பெஞ்சு, இந்த ஃபேன், இதெல்லாம் நாங்க தான் படைச்சோம்.
அந்த அளவுக்கு பேசுவான். ஆனா கர்த்தர் அவனை விட்டு விலகிட்டாரு. எப்போ எவ்வளவு வருஷம் வழியா விலகிட்டாருன்றது அவனுக்கு தெரியவே தெரியும். ஆவியானவரை தான் பெற்றுக்கொள்ளவே இல்லைன்றது அவனுக்கே தெரியாது. தூங்கி கொண்டிருக்கிற சிம்சோனே, நீ விழித்து பார்க்கும்போது கர்த்தர் உன்னிடத்தில் இல்லை என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? நீ இருக்க வேண்டிய இடத்தில் நீ இல்லை. உன்னுடைய அழைப்பு எது அறிந்து கொள். உன் அழைப்பு எதுபா? உன் அழைப்பு எது? உன் அழைப்பு கர்த்தருடைய எதிரிகளை வெட்டுவது. அதான் உன் அழைப்பு. பெலிஸ்தர்களை வெட்டுவது, இஸ்ரேல் ஜனத்தை ரட்சிப்பது, அதான் உன் அழைப்பு. ரட்சகருடைய வார்த்தையை கேட்பது, அதான் அழைப்பு. உன்னோட அழைப்பு பிசாசுகளை ஜெயிப்பது. இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் பிசாச கட்டி ஜபிக்கிறீங்க? பிசாச கட்டி வேற ஜபிக்கணுமா? இதுதான் கேட்பாங்க இல்லையா? பிசாச கட்டி ஜபிக்கணுமா? இயேசு சொல்றாரா இல்லையா? மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல, யூ ஹாவ் டு பைண்ட் தி ஸ்பிரிட். பலவானை முந்தி கட்டாவிட்டால் அவனுடைய கொள்ளை பொருட்களை எப்படி கொள்ளை? நீங்கள் பூலோகத்தில் கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில், அதாவது 2வது வானத்துல கட்டப்பட்டிருக்கும். இங்க பூலோகத்துல கட்டவிழ்க்கிறது எது அது பரலோகத்துல அல்லது 2வது வானத்துல கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். சொல்றாரா இல்லையா இயேசு கிறிஸ்து? இன்னும் நமக்கு ஒண்ணும் தெரியல. இன்னைக்கு திருந்துங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு எல்லாம் லாஸ்ட் சான்ஸ் கொடுக்குறாரு. சரியா? இன்னைக்கு புது வருஷம். ரெசல்யூஷன். வாட் இஸ் த ரெசல்யூஷன்? நான் இருக்க வேண்டிய இடத்தில் இருப்பேன். ஓகேவா? இன்னும் அம்மா பேச்ச கேக்குறேன், அப்பா பேச்சு கேக்குறேன், எங்க பாட்டிக்கு பிடிக்காது ப்ரோ, அதனால நான் ஜூம் மீட்டிங் ஜாயின் பண்ணல. இந்த மாதிரி நான் விளையாட்டுக்கு சொல்ல, இந்த மாதிரி ஒரு 4 பேர் இருக்கான். டெய்லி நான் அவங்களுக்கு பிங் பண்ணி ஜாயின் பண்ணுமா? எங்க அம்மாவுக்கு பிடிக்காது, எங்க அப்பாவுக்கு பிடிக்காது. நாளைக்கு உங்க அப்பாவும் அம்மாவும் ஜட்ஜ்மெண்ட் டேல உங்களுக்கு சாட்சி சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க, நான் தான் தடுத்தேன். நீ ஏன் வரல? அததான் கேட்பாரு. நீ ஏன்பா வரல? எனக்கு மியூசிக் கிளாஸ் இருந்தது அல்லவா, எனக்கு இந்த கிளாஸ் இருந்தது அல்லவா, எனக்கு டியூஷன் இருந்தது அல்லவா. தம்பி, இதெல்லாம் 80 வயசுதான், அது வரைக்கும் தான். 90 வயசு அவ்வளவுதான். நித்திய காலம் கர்த்தரோடு இருக்கும்படியாக ஆவியானவரை உனக்கு கொடுக்கிற அந்த இடத்தில் நீ இல்லை என்றால், you will miss the whole point. You will miss your calling, you will miss your anointing, you will miss everything. இன்றைக்கு ஒரு டிசிஷன் எடுக்கலாம். கண்களை மூடி, கர்த்தாவே, இருக்க வேண்டிய இடத்தில் நான் இருக்க வேண்டும். நீங்க சொல்ற இடத்துல நான் இருக்கணும். இது கட்டளையாக இயேசு சொல்றார். எருசலேம்ல இருந்தா எருசலேம்ல இருக்கணும், தமஸ்குல இருந்தா தமஸ்குல இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் சான்ஸ் கொடுப்பாரு, சான்ஸ் கொடுக்க மாட்டாருன்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு நீங்க ஒருவேளை வேற பிளேஸ்ல இருக்கலாம். ஐயோ, என் அனாயிட்டிங் போச்சா, என் காலிங் போச்சா, கவலைப்படாது தங்கச்சி தம்பி. புதிய ஏற்பாடுல ஒரு ஸ்பெஷல் கிரேஸ் கர்த்தர் கொடுக்குறாரு, தோமா கொடுக்குறாரு. பரவாயில்ல தோமா, நான் மறுபடியும் வரேன் 8 நாளைக்கு பின். ஆமே, 8 நாளைக்கு பின்பு மறுபடியும் வராது. விசுவாசிடா, இங்க பாரு, கை பாரு, இங்க பாரு, விழாவுல கை போடு, விசுவாசி. இன்னைக்கு இந்த கிரேஸ் உங்க ஜூம் மீட்டிங்ல இன்னைக்கு ஜாயின் பண்ண ஒவ்வொரு மேலையும் ஒரு கிரேஸ் கர்த்தர் கொடுக்குறாரு. சரியா? என்ன கிரேஸ் தெரியுமா? கம் டு ஜெருசலேம். ஹல்லேலூயா. ரிட்டர்ன், திரும்பினார்கள் போட்டிருக்கா. எருசலேமுக்கு திரும்பி, ரிட்டர்ன் டு ஜெருசலேம். Go to the place where God wants you. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். அன்பின் பிதா, உம்மை துதிக்கிறேன். ஒரு வல்லமையான அக்கினி ஒவ்வொரு மேலே இறங்கினதை நான் பார்த்தேன் ஐயா. ராபா நூத்தோ லோபா ரகலபா. இன்றைக்கு அவர்களுடைய மனதுல நீர் கிரியை செய்ததற்காய் நன்றி அப்பா. ஒவ்வொருவரும் இன்றைக்கு இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கும். பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளாதவர்கள் இப்பொழுது அப்பா உம்முடைய ஜெருசலேம், அவர்களுடைய எருசலேமுக்கு அவர்கள் திரும்பட்டும் ஐயா. அவர்களுடைய எருசலேமுக்கு அவர்கள் திரும்பட்டும். இன்றைக்கு நீர் அவர்களை எங்க இருக்கணும் என்று நீர் சொல்லுகிறீரோ, கட்டளை இடுகிறீரோ, அந்த இடத்திற்கு அவர்கள் செல்வார்கள். லபா தீனா மாத்தோ ரூபா லகதரபா. நீர் பேசுவீராக. தங்கச்சி தம்பி, நீ எங்க இருக்கணும்னு கர்த்தர் உங்ககிட்ட பேசுவார். அவர் பாதத்துல உட்கார். முதல்ல நீ இருக்க வேண்டியது அவருடைய பாதம். நீ இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷியாய் இருப்பாயானால் அதுதான் முதலாவது கர்த்தருடைய சித்தமான இடம். அவருடைய பாதம். மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல இன்றைக்கு கர்த்தருடைய பாதத்துல உட்காரு. கர்த்தருடைய பாதத்துல இருந்து கேக்குறான், என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் ஐயா என்று பவுல் கேட்கிறான்.
இன்றைக்கு பவுலே, இன்றைக்கு எலியாவே, இன்னைக்கு கேள், நான் ஓடலாமா, நான் ஒளித்துக் கொள்ளலாமா, அல்லது நான் என்னை வெளிப்படுத்தி காட்ட வேண்டுமா? நீர் சொல்லுவீராக. ஒளித்துக் கொள்ளுகிற காலம் ஒன்று இருக்கிறது, வெளிப்படுகிற காலம் ஒன்று இருக்கிறது. வெளிப்பட வேண்டிய நேரத்தில் ஒளித்துக் கொள்ளாதே, ஒளித்துக் கொள்ள வேண்டிய நேரத்தில் வெளிப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரம்மா நாதோ ரபா லகதரபா. இன்றைக்கு ஒரு விடுதலை கட்டவிழ்க்கப்படுகிறதற்காய் நன்றி. அநேகரை விடுதலையாக்குகிற தேவனுடைய பலன் நதுரு பாலா தரபல கதரபா. ஆவியானவருடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள், சாட்சிகளாய் இருப்பீர்கள். இதாராமா கருபலகதரபா. ஆவியானவரை பெற்றுக்கொள் மகளே, ஆவியானவரை பெற்றுக்கொள் மகனே. இன்றைக்கு கர்த்தர் உன்னை வல்லமையாய் பயன்படுத்த போகிறார். ஏகுவை கொண்டு எசபேலை செய்த கர்த்தருடைய வல்லமை நதுர வலகதரபா. நீ மா காலா ராபா. யோர்தானை பிளந்த எலிசாவின் கலாபா தோரமா கலாபா, எலிசாவின் சால்வை அது எலியாவோடதல்லவா? இன்றைக்கு நதுருமா நக லபதுரப லகதரபா. எலியா விட்டு போன காரியத்தை எலிசா செய்தது போல இயேசு விட்டு போன ஊழியத்தை நீ செய்ய வேண்டும் மகளே, நீ செய்ய வேண்டும் மகனே. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. நீ உன்னுடைய நிலைமையில் இருக்கிறது கர்த்தருடைய சித்தமா என்று சோதித்து அறி என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிம்சோனே, நீ எத்தனை காலம் தெளிலாளுடைய வீட்டுக்குள் அமைந்து கொண்டிருப்பாய், மறைந்து கொண்டிருப்பாய். நீ பிலிஸ்தனை வெட்ட வேண்டிய கைகளை கொண்டுள்ளவில்லையா? உன்னுடைய தலையில் கர்த்தருடைய உடன்படிக்கை இல்லையா? உன்னுடைய தலையில் கர்த்தருடைய அபிஷேகம் இல்லையா? எழும்பு, எழும்பு, தூசியை உதறு. கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தருடைய பாதத்தில் வந்து அமரு. இன்றைக்கு கர்த்தர் பேசுவார். ரா லா ரா பா கா தா லா பா. யோசுவா 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறது போல, உன்னை நீ சுத்திகரித்துக் கொள் மகனே, உன்னை நீ சுத்திகரித்துக் கொள் மகளே. இன்று நீ சுத்திகரிப்பாய், ஆனால் நாளை கர்த்தர் அற்புதம் செய்வார். உன்னுடைய வாழ்க்கை அவர் மாற்றுவார். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை நீ கீழ்ப்படுகிறாயா என்ற அந்த சிறிய ஒரு சோதனையை கர்த்தர் உன் வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கிறாரு. அதற்கு நீ கீழ்படி, அதற்கு நீ கீழ்படி. ரபா துனாமாலா ரீமா காலாபாதா ரபா. விடுதலை இப்பொழுது ஒவ்வொருவருடைய இருதயத்துல உண்டாகிறதற்காய் நன்றி. பலன் உண்டாகட்டும். எல்லா பயங்கள் லா தா ராபா. எத்தனை பெரிய எளியாவாய் நீ இருந்தாலும், எத்தனை பெரிய ஒரு இடத்தில் நீ நின்று எல்லோரு இடத்தில் நீ பேசி ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் நீ பண்ணிருக்கலாம். தங்கச்சி, தம்பி, இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ பயந்து ஓடுவாய் ஆனால், நீ பயத்தை கொண்டிருப்பாய் ஆனால் உன் ஸ்தானத்தை நீ இழந்து போவாய். மகளே, மகனே, கர்த்தர் உன்னை படைத்த நோக்கத்தை நீ அறிந்து கொள். உன்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார். அது உன்னதமான அழைப்பு, அது பரிசுத்தமான அழைப்பு. அதை நீ பெற்றுக் கொள்ளுவாய் ஆனால், அதை நீ செய்து முடிப்பாய் ஆனால், ஜட்ஜ்மெண்ட் டேல நீ கர்த்தர் முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்கலாமே. கர்த்தர் முன்னாடி நீ அவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரீடத்தை நீ பெற்றுக் கொள்ளலாமே. இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். எப்பொழுது? நீ உன்னுடைய ஸ்தானத்தை இழந்து போகாதபடிக்கு நான் சொன்ன இடத்தில் நீ இருக்க வேண்டும் என்று. ரீமானா நுமோ நூறு ரூபால் அதரபல கரபா. ஒரு பலமான அக்கினி ஒவ்வொருவர் மேலே வந்து இறங்கட்டும், ஒவ்வொருவர் மேலே வந்து இறங்கட்டும். இன்றைக்கு அவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் நீர் அவர் தகப்பனே நடுவில் தரிசனம் ஆனீரே. சீஷர்கள் நடுவில் நீர் தரிசனம் ஆனீரே. தீபா லாகா ராபா. இன்றைக்கு இவர்கள் நடுவில் நீர் தரிசனம் ஆவீராக. ஆவியானவர்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் ஊதுவீராக. நூது லோ ரபா லகத ரபா. கர்த்தருடைய உன்னத பெரும் காற்று ஒவ்வொருவர்கள் மேலேயும் ஊதப்படுகிறது. உலர்ந்த எலும்புகள் உயிர்ப்பிக்க செய்கிற தேவனுடைய அபிஷேகம், உலர்ந்த எலும்புகள் உயிர்ப்பிக்க செய்கிற தீர்க்க தரிசன வசனங்கள் இன்றைக்கு உன்னிலிருந்து புறப்படும் மகனே. இன்றைக்கு ஒரு சேனை எழும்புவார். ராதா நிகாலா நோத்து ரப லகதரபா. இன்றைக்கு எசேக்கியேல் பார்த்தது போல உன் கண்கள் திறக்கப்படட்டும். ரப லகதரப லகதரபா. Let your eyes see visions like Paul lama netere godolo vagadaraба. இன்றைக்கு ஒரு விடுதலை கட்டவிழ்க்கப்படுகிறதற்காய் நன்றி. பேலன்ஸ் செய்கிற தேவனுடைய கரம் ஒவ்வொருவர் மேலேயும் வந்து இறங்கி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. பலப்படு, பலப்படு, புசித்து பலப்படு. தேவனுடைய அக்கினியின் அப்பத்தை நீ புசித்து பலப்படு என்று கர்த்தர் சொல்லுகிறார். Spirit of depression, in the name of Jesus I bind you. Spirit of shyness, spirit of fear, in the name of Jesus Christ I bind you. Rabba nigala tho rumana tarabalagadaraba. இன்றைக்கு ஒரு விடுதலை, இன்றைக்கு ஒரு விடுதலை, இன்றைக்கு ஒரு விடுதலை. கீழ்ப்படியாமையின் கிரியை உன்னை கட்டி
சூழ்ந்து கொள்ளுகிற இயேசுவின் நாமத்துல செயல் இழந்து போ. வாலிபர்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா சர்வத்தின் ஆவிகள் அனல் அனல் உரைத்து எழும்பட்டும் இயேசுவின் நாமத்துல, வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்துல. பலன் உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் செய்யும் கரம் இதோ இறங்கி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி அப்பா. உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்க செய்கிற தேவனே, இன்றைக்கு இந்த பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக. அவர்கள் நித்திரை தெளிந்து எழுந்திருந்து கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் பார்க்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியை அவர்கள் சோதித்து அறிய வேண்டும். சிம்சோனே, நீ நித்திரை தெளிந்து எழுந்த போது கர்த்தர் உன்னை விட்டு விலகினார் என்றதை அறியாதிருந்தாயே, அதே மாதிரி நம்ம இராதபடிக்கு இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ கர்த்தரை சோதித்து பார். இன்று கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரா என்று சோதித்து பார். நீ இருக்க வேண்டிய இடத்தை நீ சோதித்து பார். இன்னும் சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருக்கிறாயா? உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு சில நேரத்துல நீ அந்த கிரேஸை விட்டு வெளியே வந்துருவமா. இன்னைக்கு நான் உனக்கு ஒரு ஸ்பெஷல் கிரேஸை கொடுக்குறேன். இன்றைக்கு நீ அதை திரும்பு, நீ அந்த எருசலேமுக்கு திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆவியானவரே, உடைய வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். திரும்பின ஒவ்வொருவர் மேலையும் கர்த்தருடைய அபிஷேகம் வந்து இறங்கும்படியாக, வெந்தை கோஸ்தே நாள்ல அக்கினிமயமான நாவுகள் வந்து இறங்கினது போல இன்றைக்கு இந்த மகள் மேல, இன்றைக்கு இந்த மகன் மேல இறங்கட்டும் இயேசுவின் நாமத்துல. கட்டுகள் தெரிபடட்டும், அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிக்கப்படும் என்று சொன்னீர, முறிக்கப்படட்டும். அதரா போல வரிபா லதரபா லகதரபா. விடுதலை உண்டானதற்காய் நன்றி செலுத்துகிறேன். பலப்படுத்துங்க, ஏற்று நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. God bless you. Okay, I'm going to give an announcement if you want to